அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு துயர சம்பவத்தை பத்தி பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஒரு நாட்களுக்கு முன்பாக நாம் கேள்விப்பட்ட சம்பவம் இது. தயாரிப்பாளர் ராஜன் என்பவர் ஆ, கோட்டூர்புரம் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் என்ற துயர சம்பவம் தான் அது. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்க வேண்டியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த தயாரிப்பாளருக்கு ராஜன் அவர்களுக்கு 84 வயதாகிவிட்டது என்று அறிகிறோம். ராஜன் அ அவர் பேசிய வீடியோக்கள் நெறையா YouTubeலயும், மற்ற தளங்கள்லயும் தளங்கள்லயும் வந்திருக்கிறது. நான் பார்த்திருக்கிறேன். ஒரு நேர்மையாக தன் மனதில் பட்டபடி கூறும் துணிவு பெற்றவர். பல விஷயங்கள்லயும் அங்கங்க நடக்கக்கூடிய அநீதிகள், அநியாயங்கள் இந்த மாரியான விஷயங்களெல்லாம் பத்தி பொதுவா திரைப்படத் துறையை பொறுத்தவரை அப்படிதான் இருக்கும் அது. அதுல ரொம்ப ஒரு ஆணித்தனமாக பேசுவார் அவர். என்ற என்ற அளவுல நான் பார்த்துருக்கேன் நானு. ஆனா, எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான, ஒரு உறுதியான நெஞ்சம் படைத்த ஒரு மனிதராகவே எனக்கு அவர் புலப்பட்டார். அத்தகைய ஒரு மனிதர் இந்த மாரி தற்கொலை செய்து கொண்டார் என்பதை கேட்கும் பொழுது, அ ஒரு அதிர்ச்சியாகவும் இருந்தது, வருத்தமாகவும் இருந்தது. ஆனா, பொதுவா இதுல மனதுக்குள்ள எழக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே 84 வயதான ஒரு முதியவர் இந்த மாரி தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? அந்த மாரி எண்ணம் அவருக்கு எங்கிருந்து வந்தது? என்பதுதான். இதற்கு முன்னாடி என்னுடைய பின்புலத்த பத்தி கொஞ்சம் சொல்றேன் நானு. ஓரளவுக்கு நான் உளவியல்ல பயிற்சி பெற்றவன். ஆலோசகராகவும் பணியாற்றியிருக்கிறேன். இந்த மாரி தற்கொலை எண்ணம் உடைய பலரையும் ஒரு அருகாமையில இருந்து சந்தித்திருக்கிறேன். சில பேர அது செய்யாம தடுக்கவும் செய்திருக்கிறேன். அ தற்கொலை எண்ணம் எப்படி வருகிறது என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இங்க. இத ஆங்கிலத்தில டிப்ரஷன்னு சொல்லுவாங்க. டிப்ரஷன் இல்லாம தற்கொலை வராது. அந்த டிப்ரஷன்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சேட்னஸ்ன்னு சொல்லுவாங்க, டிப்ரஷன்னு சொல்லுவாங்க. இப்ப சேட்னஸ்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனத்துயரம், மன துக்கம். ஒரு பெரிய அளவுல நமக்கு நஷ்டம் ஏற்படுது. இல்ல நமக்கு நமக்கு ரொம்ப பிடித்தமான ஒருத்தர்கள் நம்மள விட்டு போயிட்டாங்க. இல்ல நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர்கள், அப்பா, அம்மா போல, தாய், தந்தை போல, இல்ல நெருங்கிய நண்பன் போல, அந்த மாதிரி இப்போ ஒரு யாராவது இறந்து விட்டார், காலமாகி விட்டார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும்போது மன துக்கம் வரும், துயரம் வரும். ரொம்ப அது ஒரு அளவிலாத அளவுக்கு கூட அது இருக்கும். அது துயரம், துக்கம் எல்லாம். ஆனா டிப்ரஷன்ங்கிறது அது இல்ல. டிப்ரஷன்ங்கிறது ஆ சேட்னஸ், மன துக்கங்கிறதுலேருந்து கொஞ்சம் மாறுபட்டது. அது தமிழ்ல எப்படி சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனம் துவண்டு விழுவது. அதுதான் அது. அதுக்கு மனச்சோர்வு அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ப. மனச்சோர்வு, மனதுக்கம். அந்த மனதுக்கத்திலேருந்து அந்த மனச்சோர்வுங்கிறது மாறுபட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த மனச்சோர்வுங்கிறது ஒரு ஒரு வியாதி போல அது. அதாவது துக்கம்ங்கிறது வியாதி மாதிரி கிடையாது. துக்கம்ங்கிறது இப்போ வரும். நமக்கு நெருக்கமாக இருந்தவர்கள் யாராவது மரணம் அடைந்து விட்டார்கள் என்றால், அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும். அ ஸ் அது சில மாதங்கள் கூட இருக்கலாம். அத நினைக்கும் போதெல்லாம் வருத்தமா இருக்கும். அதன் பிறகு அது மறைந்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமா மறைந்துவிடும். நம்ம எதார்த்தமான ஒரு நிலைமைக்கு வந்துருவோம் நம்ப. உலகத்தில நம்மளோட வாழ்க்கைய நம்ம நடத்தி ஆகணும் இல்லையா? எவரி டே ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டிய வாழ்க்கை நமக்கு ஒண்ணு இருக்கு. அது கடமைகள் இருக்கு, பொறுப்புகள் இருக்கிறது. அதனால அந்த துக்கத்தையே நெனச்சுட்டு அப்படியே நம்ம உட்கார முடியாது. அதனால அதில மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவோம் நம்ப. இதுதான் உலகத்தின் நியதி. எப்பேர்ப்பட்ட எவ்வளவு நெருக்கமாக இருந்தால் கூட, அந்த மனிதர் இல்லை என்றால், அந்த துக்கம் சில நாட்களுக்கோ அல்லது சில மாதங்களுக்கோ இருக்கும். அதன் பிறகு வந்து வந்து போகும் அது கொஞ்சம். ஆனா, அத நம்போ முயற்சி பண்ணி, அதுக்கு மே அதன் மேல அத நம்போ சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஒரு முடியாத ஒரு காரியமா இருக்காது. ஆனா, டிப்ரஷன்ங்கிறது அப்படி இல்ல. மனச்சோர்வுங்கிறது அப்படி கிடையாது. இது ஒரு வியாதி மாதிரி. அந்த வியாதியில என்னன்னு கேட்டீங்கன்னா, அ அதற்கு மற்ற இப்ப தலைவலி, வயித்து வலி, கால் வலி, மூட்டு வலி இந்த மாரி எதா இருந்தாலும் நம்ம வைத்தியர்ட்ட போற மாதிரி, இதுக்கும் வைத்தியர்ட்ட போக வேண்டும். போகலாம். அ ஆனா எந்த மாரி டாக்டர், எந்த மாரி வைத்தியர்ன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சற்று வித்தியாசப்பட்டவர்கள்.
ம மனநல மருத்துவர்னு சொல்லுவாங்க, சைக்கியாட்ரிஸ்ட். இதெல்லாம் பலருக்கும் தெரிந்தது தான். இருந்தாலும் கூட, அது ஓரளவுக்கு இங்க எடுத்து சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன் நானு. இத நான் பேசுவதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா ஆம் இந்த டிப்ரஷன்ங்கிறது எத்தகையப்பட்டதுங்கிறது சொல்வதற்காக தான். இது வந்து எந்த மாதிரி மனிதர்களுக்கும் வரலாம். 15 வயசுல வரலாம், 25 வயசுல வரலாம், 80 வயசுலயும் வரலாம், 90 வயசுலயும் வரலாம். பல காரணங்களால வரலாம். அதாவது இது வந்து ஓரளவுக்கு கெமிக்கல் இம்பேலன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதில சொல்லுவாங்க. அதாவது ஒரு ரசாயன மாற்றம் அப்படிங்கிற மாரி ஒண்ணு சொல்லுவாங்க. ஆ அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நான் ரொம்ப போக விரும்பல நானு. ஆனா, இது எந்த மாதிரி வயதிலயும், எந்த மாதிரி மனிதர்களுக்கும் வரலாம். பணக்காரர்களுக்கு வரலாம், ஏழைகளுக்கு வரலாம், யாருக்கு வேணா வரலாம். ஆண்களுக்கு வரலாம், பெண்களுக்கு வரலாம், சிறு வயதில வரலாம், வயது முதிர்ந்தபோதும் வரலாம். அந்த மாதிரி அந்த டிப்ரஷன் வரும்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அத வந்து அவங்களால சமாளிச்சு அதில வெளில வருதுங்கிறது, தாங்களாவே வெளில வருதுங்கிறது ரொம்ப, 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 ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அ அதாவது அதுக்கு ஒரு சின்ன இதுன்னு சொல்லணும்னா, எந்த விதமான செயல்லயும் ஈடுபடுறதுல அவங்களுக்கு வந்து ஒரு நாட்டமே இருக்காது. செயல்னா நான் பெரிய செயல்லாம் கூட சொல்லல. இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு நகர்ந்து போணும் அப்படிங்கிறதுல கூட அவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்காது. ஆ இங்கேருந்து ஒரு பொருள எடுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன். ஒரு பொருள எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணாங்கன்னா, அந்த பொருளையே பார்த்துட்டு இருப்பாங்க. அது எடுக்கணும்னு கூட தோணாது. அதுக்கு உண்டான எனர்ஜி இருக்காது. அதாவது மனத்துல வந்து அந்த மாரி மனம்ல அந்த மாரியான ஒரு சக்தி வந்து அவர்கள் இழந்து விடுவார்கள். அது இருக்கும்போது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் நாட்டம் வராது. சாப்பிட பிடிக்காது. தூக்கம் வராது. அ அழுகை நெறையா வரும். அழுது கொண்டே இருப்பார்கள். அந்த மாரி ஒரு அழுகை நெறையா வரும். அ சூசைடல் ஐடியேஷன்னு சொல்லுவாங்க. தற்கொலை எண்ணங்கள். அது வந்து நெறையா வரும். எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. தற்கொலை தற்கொலை எண்ணம் வந்து எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப அதிகமான அளவுல அது போகும்பொழுது, அந்த டிப்ரஷன்லேருந்து அவங்க எப்படி வெளில வருது? அந்த மனச்சோர்வுலேருந்து எப்படி வருதுங்கிறது தெரியாம தவிப்பாங்க. அது வந்து ரொம்ப அவர்களுக்குள்ளேயே அவங்க தவித்துக் கொண்டு இருக்கும் பொழுது, யார்கிட்ட போய் சொல்றது? யார்கிட்டயும் பேசவும் பிடிக்காது அவங்களுக்கு. யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டாங்க. சைலன்ட் ஆயிடுவாங்க. அதாவது அ அவங்களுக்கு தோன்றது வந்து யார்கிட்டயும் பேச மாட்டாங்க. சைலன்ட் ஆயிடுவாங்க. அமைதியாயிடுவாங்க. யார் என்ன பேசினாலும் ஒரு வார்த்தையில பதில் சொல்லுவாங்க. அதற்கு மேல எந்த விஷயத்திலும் ஒரு ஆர்வமே இல்லாம போயிடும். எந்த விஷயத்திலயும் இந்த மாரி ஒரு ஆர்வம் இல்லாம போயி, அந்த மாதிரி ஆகும் பொழுது, அவர்கள் வந்து அவர்களுக்கு இதிலேருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என்பது பத்தி உனக்கு தெரியாது. எப்பவுமே ஒரு மனதளவுல ஒரு இருட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவங்க இருப்பாங்க. எதுவுமே பிடிக்காது அவங்களுக்கு. ஆ அதுல வந்து அந்த ஒரு அதுக்கு ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ் சொல்லுவாங்க. சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு அத வந்து அந்த மாரி ஒரு டிப்ரஷன மனச்சோர்வு வந்து உண்டு பண்ணும். அதனால எந்த காரணத்தினால தனிப்பட்ட ஒரு மனிதருக்கு அது மாரி அது உண்டு பண்ணியிருக்குங்கிறது யாருமே புரிந்துக்க கொள்வதுங்கிறது கஷ்டம். அந்த தனிப்பட்ட மனிதர் பக்கத்திலேயே இருந்தாலே ஒழிய, அவர பார்த்துக் கொண்டே இருந்தாலே ஒழிய, அத வந்து புரிந்து கொள்வது என்பது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அது. இதுக்காக தான் ட்ரெயின்ட் பீப்பிள் இருக்காங்க. அந்த டிப்ரஷன புரிந்து கொள்ளக்கூடிய ஆலோசகர்கள். நான் சொன்னேன் இல்லையா? அந்த மாரி ஒரு வேலையில இருந்தேன், தொழில்ல இருந்தேன்னு சொல்லிட்டு. இருக்கிறேன் ஓரளவுக்கு இப்பவும். அ அந்த மாதிரியான அந்த அந்த பழக்கப்பட்டவர்கள், அது தெரிந்தவர்கள், அ அதோட தன்மையை புரிந்து கொண்டவர்கள், அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்தவர்கள். இந்த மாதிரியான ஆலோசகர்கள் ஒரு அளவுக்கு அவர்களுக்கு உதவ முடியும். அந்த மாதிரி ஆலோசகர்களை மட்டும் தான் அவங்க எதிர்நோக்குவாங்க. வேற யார்ட்டயும் அவங்களுக்கு பேசுறதுக்கே பிடிக்காது. ஏன்னா, இவங்க தான் வந்து கரெக்ட்டா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாரி பேசுவாங்க. வெறும் அறிவுரை மட்டும் குடுக்க மாட்டாங்க. இத செய், அத செய். ஏன் சாப்பிடாம உட்கார்ந்திருக்க? சாப்பிடு. ஏன் தூங்காம உட்கார்ந்திருக்க? தூங்கு. இந்த மாதிரி ஒரு சராசரி மனிதன் வந்து குடுக்கக்கூடிய அறிவுரை மாதிரி இவங்க குடுக்க மாட்டாங்க. அது வேற மாதிரி அளவுல அத வந்து அது அவர்களுக்கு எந்த மாதிரி இருந்தா பிடித்தமாக இருக்குமோ, அத வந்து அந்த மாரி வகையில சொல்லுவாங்க. அந்த மாரி ஆலோசகர்கள் வந்து ஓரளவுக்கு ஆறுதல் குடுக்கக்கூடிய அளவுல ஆலோசகர்கள் செய்வாங்க. ஆ அது அது வந்து ஆலோசகர்கள் ஆங்கிலத்தில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கவுன்சிலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சைக்கோ தெரபிஸ்ட்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சைக்கோ தெரபிஸ்ட்னா என்னன்னா, உளவியல் ரீதியாக ஆலோசனை குடுக்கக்கூடிய புரொஃபஷனல்ஸ் வேலை அந்த மாரி நிபுணர்கள்னு வைத்துக்கங்களேன் அந்த மாரி. இது மட்டும் வந்து பத்தாது அவங்களுக்கு. அதாவது டிப்ரஷன்ல வந்து சைக்கோ தெரபாட்டிக் கவுன்சிலிங்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் போதாது. அது வந்து ஓரளவுக்கு அவங்கள ஒரு ஸ்திரமான தன்மையில வைத்துக் கொண்டிருக்கும். அதாவது ரொம்பவும் அதிகமா அந்த மனச்சோர்வு ஏற்பட்டு, ரொம்ப துக்கமா இருந்து, அந்த துக்கத்துக்கு மேல அந்த மாரி மனச்சோர்வு ஏற்பட்டு,
எ எத தின்னா பித்தம் தெளியும்ன்ற மாரி தெரியாத அளவுல அவங்க இருக்கும் பொழுது, இந்த மாதிரியான ஆலோசகர்கள் வந்து அவங்கள்ட்ட பேசும்பொழுது, அவங்களுக்கு ஓரளவுக்கு அது வந்து ஆறுதலா இருக்குங்கிற அளவுக்கு தான் சொல்லலாம். ஆனா, இவங்க ஆலோசகர்கள் போயிட்டாங்க, இந்த கவுன்சிலர்ஸ் போயிட்டாங்க, சைக்கோ தெரபிஸ்ட்லாம் போயிட்டாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் இருக்கும். மறுபடியும் அவங்களுக்கு வந்து அதே மாரியான ஒரு எண்ணங்கள். அதே மாரி தான வரும். சரி எல்லாம் சொல்றாங்க. ஆனா, அதெல்லாம் வந்து எதுக்கும் பிரயோஜனப்படலையே! இவங்க சொல்றதெல்லாம். அவங்க பேசும்போது நல்லா இருக்கு. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓரளவுக்கு அவங்க சொல்வது பிரகாரம் நான் நடப்பதற்கும் முயற்சி செய்வோம். என்றால் கூட, அதற்கு பிறகு அது ஒண்ணும் பிரயோஜனம் இல்லாம இருக்கேன்ற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா, அதனால இதுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்ன்னு கேட்டா 2 விதமா பண்ணலாம். ஒண்ணு வந்து அ மெடிசின்ஸ் மருந்து இருக்கு இதுக்கு நெறையா. இதுக்கு வந்து நெறைய மருந்து இருக்கு டிப்ரஷனுக்கு. அந்த மருந்து சாப்பிட்டுட்டு சாப்பிடுறதுங்கிறதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட்ட போணும். மனநல மருத்துவர்ட்ட போணும். அவங்க தான் வந்து மருந்து குடுக்க முடியும். எந்த அளவுக்கு டிப்ரஷன் இருக்கு? ஆழமா இருக்கா? இல்ல மேலெழுந்த வாரியாக தான் இருக்கா? ஓரளவுக்கு மருந்த குடுத்தா உடனே சரியா போயிடுமா அவர்களுக்கு? எவ்வளவு மருந்து சாப்பிடணும்? எவ்வளோ நாளைக்கு சாப்பிடணும்? அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஓரளவுக்கு ஒரு அ இவங்கள வந்து நெ நெருக்கமான ஒரு அளவுல இவங்க பேசுவதை கேட்டு, அவங்க சொல்வதை கேட்டு, அவங்க நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து, எந்த அளவுக்கு டிப்ரஷன் வந்து ரொம்ப அதிகமான அளவுல இருக்குங்கிறத பார்த்து, அவங்க எந்த அளவுல இருக்குங்கிறத பார்த்து, அதற்கு தகுந்த மாரி மருந்துகள் குடுப்பாங்க. பல மருந்து இருக்கு அதுக்கு. அந்த மாரி மருந்துகள்லாம் குடுப்பாங்க சைக்கியாட்ரிஸ்ட். அதே சமயத்துல இவங்க மருந்து குடுத்துட்டு மற்ற நேரங்கள்ல வந்து, அந்த மருந்து குடுத்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிடும். ஒரு நார்மலா இருக்கும். மாரி ஸ்திரத்தன்மையில இருக்கிற சமயத்துல இந்த கவுன்சிலிங், சைக்கோ தெரப்பி. அதுல வந்து பலவிதமான டெக்னிக் இருக்கு. இந்த சைக்கோ தெரப்பி, கவுன்சிலிங்லாம் சும்மா வந்து பேசிட்டு போறது கிடையாது. அதுல பல டெக்னிக் இருக்கு. பல விதங்கள் இருக்கு. உதாரணமா பிஹேவியரல் டெக்னிக்ன்னு ஒண்ணு சொல்லலாம். பிஹேவியரல் டெக்னிக்னா, சில மாதிரி விஷயங்களை செய்யும் பொழுது, சில மாதிரியான ஒரு பயன் வந்து அளிக்கும். அந்த மாரி அவருக்கு வந்து எந்த மாதிரி விஷயத்த அவர் செய்தா அவருக்கு நல்லபடியா இருக்கும், அப்படிங்கிறத பார்த்து, அவருக்கு வந்து நம்பிக்கை வருவது போல அத கூறி, அத சொல்லி, அத சொல்வது என்பது ஒரு இது. இது இந்த அளவுக்கு நான் வந்து இந்த டெக்னிக்கல் சமாச்சாரங்கள பத்தி இத பத்தி சொல்லும்போது இவ்வளவு போதும்னு நெனைக்கிறேன் நானு. ஆனா, வேற ஒரு விஷயத்த முக்கியமா நான் சொல்லணும். ஆ அந்த விஷயத்துக்குள்ள போவோம் இப்ப நம்ம. ஓரளவுக்கு டிப்ரஷன்ங்கிறது என்னங்கிறத பத்தி நம்ம பேசிட்டோம். அதுக்கு மருந்து, கவுன்சிலிங் இந்த 2மே சேர்ந்து வேலை செய்ய வேண்டும். அது செய்தா இந்த டிப்ரஷன் வந்து ஓரளவுக்கு மேல போக்கலாம். கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஒரு 6 மாசம், 1 வருடம் அதுக்கு மேல கூட இருக்கலாம் அது. ஆனா, அதிலேருந்து வெளில வந்தவங்க பல பேர் இருக்காங்க. அதுலேருந்து வெளில வந்தவங்க பல பேர் இருக்காங்க. அதுலேருந்து அவங்க வெளில வந்துருவாங்க. இந்த மாரியான ஒரு அப்ரோச்ல செய்து அணுகுமுறையில அவங்கள வந்து கவனித்து, அவங்கள வந்து நல்லபடியா நடத்தினோம் என்றால், அவங்க அந்த டிப்ரஷன்லேருந்து வெளில வரக்கூடும். தலைவலி, கேன்சர், வயிற்று வலி இந்த மாரியான விஷயங்கள் பெரிய ம வ வியாதியோ, சின்ன வியாதியோ, அதிலேருந்து மனிதர்கள் வெளில வருது இல்லையா? குணமாகி. அதே மாதிரி இதிலேருந்து குணமாகி வெளில வர முடியும். அதுதான் உண்ம. ஆனா, இதற்கு வந்து வேற ஒரு விஷயம் முக்கியமா தேவைப்படும். எல்லா தற்கொலைங்கிறது தற்கொலை எண்ணம் வந்து எல்லாருக்கும் ஒரே சமயத்துல டிப்ரஷன் வந்தோனே தற்கொலை எண்ணம்ங்கிறது வந்துரும்ங்கிற மாரி அர்த்தம் இல்ல. ஆனா ரொம்ப அதிகமான அளவுல போகும்பொழுது, தப்பிப்பதற்கு வேற ஒண்ணும் வழியே இல்ல. அப்படிங்கிற மாரி இருக்கும்போது இந்த தற்கொலை எண்ணம் வரும். ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒரு மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் வந்து எந்த அளவுக்கு உங்களால சகித்துக் கொள்ள முடிகிறதோ, அந்த அளவிற்கு நீங்க சகித்துக் கொள்வீங்க. அது சகித்துக் கொள்ள முடியாத அளவுக்கு சில பேருக்கு போகும் அந்த மன அழுத்தம். அந்த மன அழுத்தம் அப்படி போகும்பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னா, சகித்துக் கொள்ள முடியாம போகுதுன்னா, ஓ அது வந்து ஆங்கிலத்தில வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, புஷ் டூ எ கார்னர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அறைக்குள்ள இருக்கும்பொழுது, உங்கள வந்து அந்த ஓரத்தில தள்ளி அ தள்ளி அந்த ஒரு மூலையில தள்ளி விடுற மாதிரி அது. அதுலேருந்து அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. பின்னாடி போவதற்கு இடம் கிடையாது. முன்னாடி வருவதற்கு விருப்பம் கிடையாது. இந்த மாதிரியான இருக்கும் பொழுது, அந்த ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் அந்த மன அழுத்தத்தை சகித்துக்கொள்ளும் அ திறன் வந்து ரொம்ப கம்மியாகும். அது கம்மியாகும் பொழுது, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தோணும். தற்கொலை பண்ணிக்கலாம் மாரி இதுல அதுல இன்னும் பல தியரிலாம் இருக்கு. அந்த தியரிக்குள்ளலாம் போ வேண்டாம். ஆனா நம்ம புரிய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா தற்கொலையும் தவிர்க்கக்கூடிய ஒன்று தான். தற்கொலை எந்த காரணத்தினால இவ ஒரு மனிதர் வந்து அதை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தா கூட, அந்த மாரி எண்ணம் வந்தா கூட, அது நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒன்று. ஆனா, அந்த மனிதரே அதை தவிர்க்க முடியுமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கஷ்டம். அது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம் அது. ஆ ஆனா, அவர் அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க.
அதாவது குடும்ப உறுப்பினர்கள். இப்போ திரு ராஜன் அவர்களுடைய கேஸ்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய மகள், அவருடைய மகன்லாம் ரொம்ப உருக்கமா யூடியூப் வீடியோல வந்து பேசினாங்க. இத பத்தி ரொம்ப தெரியாம கண்டபடிலாம் போடாதீங்க யூடியூப்லலாம் சொன்னாங்க. அந்த மாரி மிகவும் மன வருத்தத்தோடலாம் பேசினாங்க. இந்த மாதிரி சுத்திவர இருக்கிறவங்க வந்து வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களோ, நண்பர்களோ, இவர்கள் வந்து எப்பவும் வந்து ந நடந்து கொள்வது போல் இல்லை. இப்போ மாறுபட்டு இருக்க வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு, சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, உடம்பு வந்து மெலிந்து கொண்டே போகிறார். அ அழுக அழு தனியா தனியாவே தனியா இருப்பதை விரும்புகிறார். யார் கூடயும் சேர்ந்து வரமாட்டேங்கிறாரு. சோஷியலைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு சமுதாயத்தில. அ அந்த மாரி ரொம்ப சோகமா இருக்கிற மாரியே இருக்காரே எப்பவும். என்னன்னு புரியலையே. முகம் பயங்கர வாட்டமா இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது, அத பத்தி நமக்கு சம்மந்தம் இல்லங்கிற மாரி நெனச்சுட்டு இன்னொரு பக்கம் போகக்கூடாது. அந்த மாரி இருந்தாருன்னா, அது வந்து அவங்க வந்து அது கவனிக்க வேண்டும். என்னங்கிறது தங்களுக்கு புரியலன்னா கூட, இந்த மாதிரி மற்ற விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட யார்ட்டயா பேசலாம். அப்படி இல்லன்னா ஃபேமிலி டாக்டர்ட்ட பேசலாம். ஃபேமிலி டாக்டருக்கெல்லாம் தெரியும் ஓரளவுக்கு. அந்த குடும்ப குடும்ப வைத்தியர்களுக்கெல்லாம் மனநல மனநல மருத்துவர்ட்ட தான் முதல்ல எடுத்தோனே போணுங்கிறது இல்ல. குடும்ப மருத்துவர் அவங்கள்ட்ட வந்து ஃபுல்லா இந்த கண்டிஷன்லாம் சொன்னா அவங்களுக்கு அது என்னன்னு தெரிஞ்சிரும். அவங்களுக்கு புரியும். அவங்க உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாரி மனநல மருத்துவர்ட்ட அணுகு. கவுன்சிலர்ட்ட போ. கவுன்சிலர்ட்ட போனா கூட தெரியும். அவங்களுக்கும் தெரியுது கரெக்ட்டா. அவங்க வந்து டாக்டர்ட்ட போங்க, வைத்தியர்ட்ட போங்கன்னு சொல்லுவாங்க. அதனால சுத்திவர இருக்கிறவங்க வந்து கரெக்ட்டா அத உணர்ந்து கொள்ள வேண்டும். திரு ராஜன் இது வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லும் தருவாயில நான் என்ன யாரையும் குறை சொல்ற மாரி நான் சொல்ல வரல. ஏன்னா, அநேகமா வந்து ஜனங்கள் யாருக்குமே இது வந்து புரியாது. என்ன இப்படி இருக்காங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. ஏதோ துக்கமா இருக்காரு, சோகமா இருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அதுக்கு மேல அது வந்து இது வந்து ஒரு வியாதிங்கிற அளவுக்கு இருக்குங்கிறதெல்லாம் மற்றவங்களுக்கு புரியாது. அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று தான் அது. ஆனா, இந்த மாதிரி இருக்கும்போது சைக்கியாட்ரிஸ்ட்ட, மனநல மருத்துவர்ட்ட அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியணும். ஏதோ இப்படி உட்கார்ந்திருக்காருன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகக்கூடாது. ஏதோ ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த மாரி இருந்தாருன்னா பரவால்ல. நாள் கணக்குல இதே மாதிரி ஒரு மனிதர் உட்கார்ந்திருக்கிறார், அப்படிங்கிற மாரி இருக்கும் பொழுது, அத வந்து கவனிக்க வேண்டும். ஆ அந்த மாரி கவனிக்க தவறிவிட்டார்களோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது, இதுல. ஏன்னா, சூசைட் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரே நொடியில அது எடுத்து செய்யக்கூடிய ஒரு செயல் கிடையாது இது. முடிவெடுத்து. அத பத்தி ரொம்ப யோசிச்சிருப்பாரு அவரு. எப்படி செய்யலாங்கிறத பத்தி யோசிச்சிருப்பாரு. என்ன மாரி வழிகள்லாம் பண்ணலாம்? துப்பாக்கி எடுத்து சுட்டுக்கலாமா? விஷம் சாப்பிட்டு செத்துக்கலாமா? தண்ணீல குதிக்கலாமா? அப்படின்னு அப்புறம் அதோடைய விளைவுகள்லாம் எப்படி இருக்கும்? இந்த மாரி பலவிதமா அவர் மைண்ட்ல போட்டு, அவர் வந்து ரொம்ப குழம்பி போயிருப்பார் முதல்ல. அந்த மாரி இருக்கும்போது கடைசியில வந்து என்னன்னா, இது வந்து ரொம்ப சுலபமா இருக்கு. கார டக்குன்னு நிறுத்தி டக்குன்னு கொடைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணமும் இருக்கு. அவர் பார்த்திருப்பாரு. ஏன்னா கோட்டூர்புரம் ஆறுல இந்த மாரி 4, 5 கேஸ் நடந்திருக்கு முன்னாடி. அதையும் வந்து அவர் ஞாபகம் வைத்துக் கொண்டிருப்பார். இது வந்து ஈஸியா சுலபமா இருக்கும் போல இருக்கு. இது செய்யலாம். அத வந்து ஒரு பெரிய செயல் திட்டம் மாரியே அவங்க வந்து பிளான் பண்ணி செய்வாங்க அத. அது ஒண்ணுல தான் அவங்களுக்கு வந்து நாட்டம் இருக்கும். அது மாரி செய்வாங்க. ஆனா, அத வந்து நிச்சயமா தடுக்க முடியும். ஆ வியாதின்னு வரும்போது அதுக்கு ஒரு குணம் இருக்கணும். அதுக்கு ஒரு மருந்து இருக்கணும். அந்த மருந்த வந்து மனநல மருத்துவர்ட்ட வாங்கி சாப்ட்டு, இந்த கவுன்சிலிங் சைட்லேருந்து இருந்து, வேற விதமான ஸ்பிரிச்சுவல் இது. அதாவது ஒரு ஆன்மீக ரீதியா ஒரு போகக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரியான ஒரு நாட்டம் இருந்ததுன்னா அது. அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து இதுக்கு பெரிய அளவுல உதவும். ஆனா, புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு தற்கொலையுமே தவிர்க்கக்கூடிய ஒன்று. இப்ப அதாவது இவ்வளவு வயதுல வந்து அவருக்கு எதுக்கு செய்யணும் அது? எப்படியுமே அவருக்கு வந்து வேற ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கலாம். அதனால எப்படியுமே காலமாயிடுவாரு அவரு. எதுக்காக இத போய் செய்றாரு? அப்படின்ற மாரி கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு நாள் கூட அவருக்கு இருக்கிறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். இதுல வந்து அ அந்த ஒவ்வொரு நொடியும் வந்து அவங்களுக்கு வந்து சித்திரவதையா இருக்கும். அந்த மாரி இருக்கிறதுனால இதுலேருந்து எப்படி தப்பிப்பது என்பதை பார்த்து, அதில வயசு அது இதெல்லாம் ஒண்ணும் கணக்கே கிடையாது. அதற்கு மேலேயும் ஒண்ணு தோணும். நம்ம இருந்து என்ன இருக்கு? தான் இருப்பதில வந்து ஒரு பர்ப்பஸே இல்ல, ஒரு குறிக்கோளே இல்ல, ஒரு நோக்கே இல்ல. இந்த மாரிலாம் பலவிதமான ஒரு எண்ணங்கள்லாம் வரும். எல்லா விதமான எண்ணங்களும் ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்களா தான் இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியால வந்து குறிப்பாக நான் இருப்பது அமெரிக்கால இருக்கேன். ஆ அமெரிக்கா, கனடா இந்த நாட்களெல்லாம் வாழ்ந்திருக்கிறேன். பல வருடங்களாக. இந்தியாவுல வந்து குறிப்பான சில நன்மைகள் இருக்கு. இந்த ஊர் மாரியும் கிடையாது. இந்த ஊர்ல வந்து ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, வேற அத கண்டுக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அதாவது அத கண்டுக்கிறதுக்கு இந்த டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் வந்து இந்தியாவோட இங்க ரொம்ப நல்லாவே ஒரு கவனிப்பு இருக்கும். சோசியல் ஒர்க்கர்ஸ்ன்னு இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. இந்த மாரி இருப்பவர்கள்லாம் ரொம்ப நல்லாவே இங்க கவனிப்பாங்க. சமுதாயத்துல இந்த மாரி ஒரு கவனிப்பு இருக்கும். ஆனா தனிப்பட்ட அளவுல ஒரு குடும்பத்திலயோ, அ நண்பர்களோ
உங்களுக்காக நேரத்தை செலவு பண்ணி உங்களையே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கிறது இங்கே வந்து அந்த அளவுக்கு கிடையாது. இந்தியா அளவுக்கு கிடையாது. இந்தியாவில் ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நெருக்கம் உண்டு மனிதர்களுக்குள்ள. அந்த மாதிரியான உணர்வுபூர்வமான நெருக்கம்ங்கிறது இங்கே வந்து இந்தியாவை யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கம்மி தான் அப்படி தான் சொல்லணும் நான். ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி இந்த உணர்வுபூர்வமான நெருக்கம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய விஷயம் என்னுடைய விஷயம்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு அ உங்களுடைய நீங்கள் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தா கூட அத பத்தி என்னன்னு சொல்லி கேட்பாங்க அவங்க. அம் இங்க வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் வந்து பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுவாங்க. பர்சனல் பிரைவசின்னு சொல்லுவாங்க. தனிப்பட்ட அ தனிப்பட்ட அவருடைய ஒரு விஷயம். அதுல வந்து நம்ம வந்து குறுக்க வரக்கூடாது. அது நாகரிகம் இல்லைன்ற மாரி நினைத்து அத விட்டு விடுவார்கள். அது வந்து சரியான அணுகுமுறை என்று நான் நினைக்கவில்லை. அ இந்தியாவுல இருக்கக்கூடியது ஓரளவுக்கு அது வந்து ஒரு நல்ல அணுகுமுறை இது. அந்த மாதிரியான ஒரு நன்மைகள் இந்தியாவுல இருக்கிறதுனால, இந்த ஃபேமிலிங்கிறது, அந்த குடும்பம்ங்கிறது வந்து பெரிய அளவுல இத கவனிச்சு, இந்த மாதிரி ஒருவர் இருந்தார் என்றால், அவருக்கு உதவுவதற்கு அலர்ட்டா இருக்கணும். ஒரு விழிப்போட இருக்கணும். அந்த ஒரு விழிப்போட இருந்து, அவருக்கு இந்த மாரி ஒரு டாக்டர்ட்டயோ, இல்ல கவுன்சிலர்ட்டயோ, இல்ல ஒரு குடும்ப மருத்துவர்ட்டயோ, இந்த மாதிரி இருக்காருங்கிறத அத பத்தி பேசணும். பேசி அவருக்கு உண்டான உதவிகள செய்யணும். அந்த மாரி செய்தா, ஒவ்வொரு தற்கொலையும் தவிர்க்கக்கூடிய ஒன்று தான். அதனால குடும்பம் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியோட இருந்து, உண்டான ஆதரவை கொடுக்க வேண்டும். இந்த மாரி குடுத்தா, இந்த மாரியான தற்கொலைகள் எப்பவுமே தவிர்க்கலாம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, அ எ எந்த மாரி செயலாற்றணுமோ, அந்த மாரி செயலாற்றுவோமாக. இத பத்தி கொஞ்சம் புரிந்து கொள்வோமாக. நன்றி, வணக்கம்.